ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தலை வாடுறீங்க? நம்மள சிலருக்கு அடிக்கடி தலை வாரும் பழக்கம் இருக்குது, சிலருக்கு அந்த நேரத்தில் தலை வாரும் பழக்கம் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தலை வாடுறீங்க? தலை வாருவது தொடர்பான பொதுவாக எழும் சந்தேகங்களுக்கு தான் நம்ம பதிலை பார்க்க போகிறோம். ஆண் அல்லது பெண் முடி உதிர்வு பிரச்சனை யாருக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை தான் தலை வாரணும். நீல முடி, குட்டையான முடி, சுருட்டை முடி என எந்த வகையான முடி இருந்தாலும் நாம் அதிகபட்சம் 3 முறை மட்டும்தான் தலை வாரணும். ஆனால் நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சுருக்க வேண்டியது, குறைந்தபட்சம் காலை மாலைன்னு 2 வேளையாவது முடியை தவறாமல் சீவிடணும். நாம் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, நம்ம கட்டாயம் தலை வாரணும். நீல முடி இருக்கவங்க தலைவாரி பின்னுறது, கொண்டு போட்டுக்கிறது, குதிரைவால்னு எந்த ஹேர் ஸ்டைல் வேணுனாலும் பண்ணிக்கலாம். நாம் தலைமுடியை வாரும்போது சீப்பு மண்டை ஓட்டு பகுதியில் அழுத்தம் கொடுக்கறதுனால இதில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். தலையில் இயற்கையான எண்ணெய் உற்பத்தியாகவும் அது அனைத்து இடங்களிலும் சீராக பரவவும் இது உதவுது. மேலும் இது தலைப்பகுதியில் உள்ள இறந்த செல்களை நீக்கவும் உதவுது. இது புது செல்களை உற்பத்தியாக்கி தலைமுடியை வளர செய்யுது. விடுமுறை நாட்கள் என்றாலே சிலர் போட்ட பின்னலை அவிழ்க்கவே மாட்டாங்க. இது மிகவும் தவறான பழக்கம். தலைமுடியை நம்ம வாராமல் விடும்போது முடி சிக்காகும். மேலும் இதில் வியர்வை தேங்கி பிசுபிசுப்பு உண்டாகும். இதனால் பொடுகு தொல்லை, பேன் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொதுவாக ஆண்களுக்கு அடிக்கடி தலைவாரும் பழக்கம் இருக்கும். இருசக்கர வாகனத்திலிருந்து இறங்கியதுமே கண்ணாடி பார்த்து தலை வாருவதை நம்ம பார்த்துருப்போம். நாம் அடிக்கடி தலையை வாருவதனால முடி முரடாக மாறலாம். ஆண்களை பொறுத்தவரை சீப்பை பயன்படுத்தி லேசாக தலையை சீவுவது நல்லது. நாம் அதிக பலன் கொடுத்து அழுத்தி வாரும்போது முடி உதிர்வு ஏற்படும். சிக்காக இருக்கும் முடியை அதிக பலன் கொடுத்து வாரினால் முடி கொட்ட தொடங்கிடும். தலையை சீவுறதுக்கு பற்கள் பெரிதாக இருக்கும் மரச்சீப்புகளை பயன்படுத்துவது நல்லது. மரச்சீப்புகளில் இருக்கும் பற்களின் முனை கூராக இருக்காது என்பதால் தலையை வாரும்போது மண்டை ஓட்டு பகுதியை அதிகமாக உறுத்தாது. பிளாஸ்டிக் சீப்புகளின் முனை சில நேரங்களில் கூர்மையாக இருக்கும். இதனால வேகமாக வாரும்போது எரிச்சல் உணர்வு ஏற்படும். இதை தொடர்ந்து பயன்படுத்துவதால் சில நேரங்களில் புண்கள் கூட ஏற்படலாம். இதனால் முடி கொட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக் சீப்பை பயன்படுத்தும் போது அவசரமாக வாராமல் சற்று பொறுமையாக தலை வாருவதே நல்லது. தலைக்கு குளித்து முடித்ததும் முடி ஈரமாகவும் மிகவும் பலவீனமாகவும் எளிதில் உதிர்ந்து போகும் நிலையிலும் இருக்கும். அந்த சமயத்தில் தலையில் இருக்கும் சிக்க சீப்பு கொண்டு வாரும்போது எளிதில் முடி உடைந்து முடி உதிர்வு கூட ஏற்படலாம். இதை தடுப்பதற்கு தலை குளிப்பதற்கு முன்பாக தலைவாரி சிக்க எடுத்துவிட வேண்டும். இல்லை என்றால் தலை குளித்து விட்டு கண்டிஷனர் தேய்த்த பிறகு விரல்களை கொண்டே முடியில் இருக்கும் சீக்க நம்ம நீக்கணும். அதன் பிறகு பெரிய பற்கள் கொண்ட சீப்பை பயன்படுத்தி தலையை வாரிவிட்டு தலையில் தண்ணீர் ஊற்றி கண்டிஷனரை கழுவணும். இப்படி செய்வதன் மூலம் நம்ம முடி உதிர்வை எளிதாக தடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரிப்பட்ட பயனுள்ள வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போது தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.